கடலை மாவு பருப்பி ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக செய்யலாங்க. இந்த கடலை மாவு பருப்பி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எப்போவுமே மைசூர் பாக்கு மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். அது செய்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதை ஒரு பேனில் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் மாவை. ரொம்ப கலர் மாறிடக்கூடாது. ஜஸ்ட்டு மாவு நல்லா சூடாகணும் தொட்டு பார்த்தா. அது வரைக்கும் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப லோ ஹீட்டில் வச்சுட்டு இது மாதிரி நல்லா கலந்துட்டு இப்போ மாவுலாம் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இது மாதிரி இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கணும். நல்லா இது மாதிரி பிரிஞ்சு வரணும் மாவு. அது வரைக்கும் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். இதிலே கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு இந்த பச்சை வாசனைலாம் போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாம் நம்ம மாவு வறுத்துட்டு இப்போ போதும். இப்போ இதை எடுத்து ஜலிச்சுக்கலாம். அங்கங்கே கட்டியாக இருக்கும். அதனால் அந்த கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நம்ம ஜலிச்சுக்கலாம். ஜலிச்சு செய்யும்போது நமக்கு மாவு எல்லாம் ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும். எங்கேயும் கட்டிகள் எதுவும் இருக்காது. இப்போ இதை ஒரு அகலமான பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதில் ஒரு 3 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் பால், அதாவது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் பால் சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இது மாதிரி நல்லா எடுத்து விட்டு பிசைஞ்சு இது பண்ணால் இந்த அளவுக்கு வந்துடும். நல்லா எடுத்து விட்டு நல்லா பிசைஞ்சு இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு இதை நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். அப்படி ஜலிக்க வரலன்னா மிக்சியில் நல்லா ஒரு ஓட்டுனா நமக்கு ஜலிக்க ஈஸியாக வந்துடும். இது மாதிரி ஓட்டிட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நமக்கு இதால் 1 கப் அளவுக்கு நெய் தேவைப்படும். நான் 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இந்த கடலை மாவை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவைப்பட்ட நம்ம இடையில நெய் சேர்த்து நல்லா எல்லாம் கடலை மாவு ஃபுல்லாக நெய்யில் படுற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எனக்கு இதுக்கு 1 கப் அளவுக்கு நெய் தேவைப்பட்டதுங்க. இடையில நம்ம சேர்த்து அதுக்கு கிண்டணும். இப்போ நெய்யில் நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுப்பட்டதும் நம்ம இதில் 1 கப் அளவுக்கு பால், எந்த கப்பால் நம்ம மாவு எடுத்தோமோ அதே கப்பால் 1 கப் அளவுக்கு பால் எடுத்து இது மாதிரி நல்லா எடுத்து விட்டு நல்லா இது பண்ணிக்கலாம். இப்போயே ஓரளவுக்கு நமக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். சர்க்கரை பாகு ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை, நம்ம 1 கப் அளவுக்கு நம்ம தலை நிறைய 1 கப் அளவுக்கு மாவு எடுத்தோம். இது கரெக்டாக தலை தட்டி 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது கரெக்டாக இருந்தது ஸ்வீட்டு. இப்போ இதுக்கு நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு ஸ்வீட்லெஸ் கோவா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ரெண்டும் ஒன்றாகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ சர்க்கரை பாகு நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூவை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த கலருக்காக தான், அந்த ஃப்ளேவரும் நமக்கு நல்லாயிருக்கும். அதனால் சேர்த்துட்டு இது அப்படி கொதிக்கட்டும். ஒரு கம்பி பதம் அளவுக்கு நமக்கு தேவைப்படும். அது வந்த உடனே நம்ம அந்த கலவையில் இதை எடுத்து சேர்த்து மறுபடியும் அதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நமக்கு சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்படி கையில் தொட்டு பார்த்தா ஒரு கம்பி பதம், ஒரு நீட்டாக ஒரு கோடு மாதிரி நமக்கு உடையும். அந்த அளவுக்கு இருந்தால் போதும். அந்த அளவுக்கு வந்ததும் இதை எடுத்து நம்ம அந்த கலவையில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ஆல்ரெடி நெய் பால்லாம் சேர்த்து நமக்கு நல்லா இருந்துச்சு. கோவாவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் சர்க்கரை பாகு சேர்த்துக்கலாம். சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா லோ ஹீட்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நமக்கு எல்லாமே நல்லா வெந்து இது நல்லா சுருண்டு வரும். அது வரைக்கும் நம்ம கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நடுவில் தேவைப்பட்டால் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா சுருண்டு வரும். நமக்கு அந்த இதில் ஒட்டாது பேனில். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு பாத்திரத்தில் ஒரு தட்டுலேயோ இல்லை ஒரு ட்ரேலேயோ நெய் தடவி வச்சு அதில் இதை சேர்த்து நல்லா ஈவனாக சரிப்படுத்திட்டு இப்போ நமக்கு தேவையான நட்ஸை இது மேலே தூவிக்கலாம். பாதாமோ இல்லை பிஸ்தா, அது எது வேணாலும், இல்லை ரெண்டுமே இருந்தாலும் இது மாதிரி நம்ம எடுத்து செய்யும்போது நம்மளா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே நேரத்தில் நல்லா பார்க்குறதுக்கு லுக்காகவும் இருக்கும். இப்போ இது அப்படியே ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும்.
2 மணி நேரம் கழித்து நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். நல்ல சுவையான கடல மாவு பர்பி ரெடி. இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.